இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இனிய காலை வேளையிலே உங்கள் முன்பாக நான் ஒரு வசனத்தை கொண்டு வர விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் உள்ள 6ஆம் அதிகாரத்தில் உள்ள 8வது வசனத்தை நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வசனமாக இந்த வசனம் காணப்படுகிறது. தேவனுடைய கிருபையை நாம் அடிக்கடி சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய கிருபையை சிந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தெவிட்டாத தேனுமுதாக இந்த தேவனுடைய கிருபை இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே நம்ம கவனிக்கும் பொழுது இந்த நோவா என்கிற பெயருக்கு பதிலாக உங்களுடைய பெயரையோ அல்லது என்னுடைய பெயரையோ போட்டு படிக்கும் பொழுது இன்னும் பேரானந்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வசனமாக இது காணப்படுகிறது. அது மட்டும் இல்லை, வேதாகமத்தினுடைய முதல் ஆசிரியராக இருக்கக்கூடிய மோசே இங்கே தேவனுடைய கிருபையை பற்றி அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தினுடைய கடைசி ஆசிரியராக இருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கிறோம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லி நமக்கு கிடைத்திருக்கிற சிறப்பான ஒரு காரியத்தை பற்றி யோவான் இன்னமும் கூட ஒரு ஆழமான முறையிலே அங்கே எடுத்து சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். நாம் இங்கே வாசித்த வசனத்துக்கு நேராக நாம் திரும்பும் பொழுது இங்கே நம்ம பார்க்கிறோம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே ஒரு வெளியேற பெற்ற ஒரு பொக்கிஷம் அல்லது ஒரு பரிசு அங்கே கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான கிருபை ஒரு நாளிலே கிடைத்ததையும் கூட நாமும் சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பொதுவாகவே நம்ம பார்க்கும் பொழுது நாம் ஒருவருக்கு ஒரு மொய் செலுத்த வேண்டும் அல்லது ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவதாக நாம் என்ன செய்வோம் என்று நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மொய் விவர நோட்டை நாம் எடுத்து பார்ப்போம். அதில் திருப்பி பார்த்து அவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை முதலாவதாக நம்ம கவனிப்போம். ஒருவேளை அவர்கள் நமக்கு ஒரு 500 ரூபா வைத்திருந்தால் அவர்களுக்கு நம்ம ஒரு 700 ரூபா வைக்கலாம். 1000 ரூபா வச்சாங்கன்னா நாம் திரும்ப ஒரு 1500 ரூபா வைப்போம் அப்படின்ட்டு தான் நம்ம முதலாவதாக நாம் பார்ப்போம். எனவே தேவன் நமக்கும் கூட இந்த அருமையான கிருபை என்னும் பரிசை கொடுத்திருக்கிறாரு. இந்த பரிசை கொடுப்பதற்கு முன்பதாக தேவன் நம்முடைய நோட்டை திருப்பி பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்னெல்லாம் எழுதியிருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நாம் தேவனுக்கெல்லாம் பிரியமான காரியங்களை அல்லது அவர் விரும்பக்கூடிய அல்லது அவருடைய சித்தத்தின்படியாக நாம் எல்லாரும் வாழ்ந்தவர்களா? இல்லைங்க. மாறாக நாம் என்னெல்லாம் அவருக்கு செஞ்சோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தேவனுக்கு சத்துருக்கள் என்று சொல்லி வேதவசனத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் பாவிகளாக இருந்தோம், நாம் தேவனுக்கு கோபமூட்டினவர்கள், நாம் தேவனை விட்டு பின்வாங்கினவர்கள் என்றெல்லாம் தான் நம்மை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எனவே நாம் அவருக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்து தேவன் பதிலுக்கு பதில் நம்முடைய வாழ்க்கையில் செய்யலைங்க. மாறாக அவருடைய கிருபை என்னும் அருமையான கொடைப்பரிசை அவர் நமக்கு தந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, ஒருத்தங்களுக்கு நம்ம அன்பளிப்பு கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டாவதாக நம்ம என்னத்தை சிந்திப்போம்னு நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன தேவை அல்லது அவர்களுடைய வீட்டில் என்ன இல்லையோ அதைத்தானே நம்ம கொடுப்போம். அதே போல தான் இங்கே நம்ம பார்க்குறோம், முழு உலகமும் தண்ணீரால் இன்னும் சில வருடத்திற்கு பிற்பாடாக அழிய போகுது. எனவே நோவாவுக்கு இப்போ என்ன தேவை? பொண்ணு தேவையா அல்லது வெள்ளி தேவையா அல்லது ஒரு வெள்ளை மாளிகை தேவையா? அதெல்லாம் நோவாவுக்கு தேவையில்லைங்க. அதற்கு மாறாக நோவா அந்த பெரு வெள்ளத்துக்கு தப்பிப்பதற்கு தேவனுடைய கண்களிலே கிருபை வேணுங்க. எனவே தான் தேவன் அங்கே கிருபை அங்கே தருகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நாமும் கூட அழிவிலிருந்து நம்மை காப்பாற்ற, பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்ற தேவன் தம்முடைய அளவில்லாத கிருபையை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு பரிசை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நம்ம பிரயாசப்படணுங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கெல்லாம் ஆன்லைன்லாம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நம்ம ஆன்லைனில் நம்ம பதிவு செய்வதாக இருந்தாலும் கூட அதற்காக நம்முடைய பிரயாசம் நாம் எடுக்கத்தான் வேண்டும். எனவே தேவனும் கூட இந்த கிருபை என்னும் பரிசை கொடுப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசத்தை நம்ம பார்க்கும் பொழுது அது மிக பெரிதான பிரயாசமாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏனென்று நம்ம பார்க்கும் பொழுது தேவன் இந்த பூமிக்கு வந்ததாக நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, தேவன் இந்த பூமியிலே மனிதனாக அவர் வந்தார். இன்னும் மேலாக சொல்லும் பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லிவிட்டு அங்கே நம்ம பார்க்கிறோம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நமது நிமித்தமாக
உங்கள் நிமித்தமாக அவர் தரித்திரரானார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசங்களை பாருங்களேன். 33 வருட காலம் இந்த உலகத்திலே அவர் நமக்காக வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். எனவே தேவன் நமக்கு இந்த கிருபையை கொடுப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசம், பரலோக தேவன் இந்த பூமிக்கு வந்ததாக நாம் பார்க்கிறோம். சரி, இப்பொழுது நம்ம என்ன பரிசு வாங்குறதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், அதுக்கான பிரயாசம் எடுத்துட்டோம், அந்த பொருளையும் வாங்கிட்டோம். இப்பொழுது கடைசியாக என்ன அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். நாம் விலை கொடுக்காம அந்த பரிசை அவர்கள் தரமாட்டார்கள். எனவே இந்த கிருபை என்னும் பரிசை கூட தேவன் நமக்கு கொடுப்பதற்காக அவர் என்ன விலை கொடுத்தார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் என்ன விலை கொடுத்தார்? தேவன் எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று நம்ம எங்கேயுமே வாசிக்க முடியாது. மாறாக அவர் ஒன்றை மாத்திரமே கொடுத்தார். என்னத்தை கொடுத்தார்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, செல்லகுமாரனை, நேசகுமாரனை அவர் நமக்காக கொடுத்தாருங்க. நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலையும் கூட நாம் இப்படியாக 9ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம், தேவன் நம்மை மீட்பதற்கு வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தை கொண்டு அல்ல, மாறாக தம்முடைய சொந்த இரத்தத்தை கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரே தரம் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினதாக நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, பேதுரு தன்னுடைய 1வது நிருபத்திலே நம்ம இப்படியாக நம்ம வாசிக்கிறோம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோங்க. இந்த கிருபை என்னும் பரிசை கொடுப்பதற்கு அவர் தம்முடைய ஜீவனையே நமக்காக அவர் கொடுத்ததையும் கூட நாம் பார்க்கிறோம். இறுதியாக நாம் இந்த கிருபையை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது, இந்த அருமையான பரிசை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு பரிசு கொடுக்கும் பொழுது நாம் அவருக்கு என்ன சொல்லுவோம்? நன்றி சொல்லுவோம் அல்லவா? அதே போலத்தான் நோவாவும் கூட நம்ம பார்க்கிறோம். இந்த மிக பெரிதான அழிவிலிருந்து தேவன் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினதுனாலே அவர் பாருங்களேன், அந்த பேழைக்குள் இருக்கும் பொழுதே நிச்சயமாகவே ஒரு ஆடை தெரிந்து கொண்டிருப்பார். ஒரு நல்ல ஆடு, கொழுத்த ஆடு, ஒரு பழுதற்ற ஆடை அவர் தெரிந்து வைத்திருந்தார். அவர் பேழையை விட்டு இறங்கின உடனே அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே ஒரு பலி செலுத்தி தன்னுடைய நன்றியை அவர் தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த கிருபை என்னும் பரிசு நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிறது. எனவே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் நன்றியுள்ளவர்களாக எந்நாளும் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.